கோவையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண்ணை அவரின் குடும்பத்தினர் வீடு புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவன் இல்லாத நேரத்தில் வந்து கலகம் செய்த 7 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன? தேனியில் அல்லி நகரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் விக்னேஷ். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 22 வயதான சரண்யா என்பவரை கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திருமணத்திற்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி இருவரும் அண்மையில் சாதி மறுப்பு திருமணம் செய்துள்ளனர். காதல் திருமணம் செய்ததும் தங்களது இல்லற வாழ்க்கைக்கு குடும்பத்தினரிடம் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என நினைத்துள்ளனர். அதை கருத்தில் கொண்டு சொந்த ஊரை விட்டு கோவை மாவட்டம் சூலூருக்கு வந்து அங்கு தனியாக வீடு எடுத்து வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சரண்யாவின் தந்தை ஆனந்த், தாயார் லதா, அண்ணன் பிரகாஷ் மற்றும் உறவினர்கள் உட்பட 7 பேர் சூலூருக்கு வந்துள்ளனர். அங்கு வீட்டில் தனியாக இருந்த சரண்யாவை சமாதானம் செய்து அழைத்துச் செல்ல முற்பட்டுள்ளனர். ஆனால் அதற்கு சரண்யா சம்மதிக்காததால் தனது காதல் கணவரோடுதான் சேர்ந்து வாழ்வேன் என உறுதிபட கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவரை தாக்க முற்பட்டுள்ளனர். உடனே சுதாரித்துக் கொண்ட பெண் வீட்டிற்குள் சென்று உட்பக்கமாக தாழ்பால் போட்டுள்ளார். அப்படியிருந்தும் ஆத்திரம் தீராத அவரின் குடும்பத்தினர் வீட்டின் ஜன்னல் கதவுகளை அடித்து உடைத்துள்ளனர். உடனே அருகில் இருந்தவர்கள் சூலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சரண்யாவின் பெற்றோர் உட்பட 7 பேரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தனர். பின்னர் அவர்கள் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர். தொடர்ந்து அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண்ணை அவரின் குடும்பத்தினர் வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.